ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி காலையில் இடியாப்பம் தான் போடுறதுக்கு எடுத்து வச்சுருந்தேன். வீட்டில் அரைச்ச மாவு தான், பச்சரிசி மாவு. அதாவது ரேஷனில் வாங்கினா பச்சரிசி மாவு தான். நல்லா காய போட்டு 2-3 நாள் காய போட்டு பிடைச்சி எடுத்துட்டோம்னா சூப்பராக இருக்கும். அரிசி ஊற போடுறத விட கொஞ்சம் ஒரு மாதிரி வாடை அடிக்கும். ஊறப்படாமல் அப்படியே நல்லா காய வச்சு பிடைச்சி எடுத்தாச்சு. எடுத்து அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கோம். வீட்டில் அரைச்ச மாவு தான் இடியாப்பத்துக்கு சூப்பராக இருக்கும். நல்லா எடுத்து, அதாவது சுடுதண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சோம்னா தான் நல்லாயிருக்கும். சுடுதண்ணி ஊற்றி எப்போயுமே பிசைஞ்சோம்னா இடியாப்பம் சாப்பிட்றப்ப நல்லா சாப்பிட்டா நல்லாயிருக்கும். எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு, இடியாப்பத்துக்கு போக மீத மாவு இருந்தது. இந்த மாதிரி உருட்டி உருட்டி கொலக்கட்டையாக போட்டு வச்சுட்டேன். இதோட சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லுங்க. உப்பு போட்டு தான் நம்ம வைக்கிறோம், அதனால் சாப்பிட்லான்ட்டு எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அப்புறமா இடியாப்பமும் தேவைக்கு மேலே கொஞ்சம் மாவு பிசைஞ்சதுனால அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இடியாப்பம் எடுத்தாச்சு. ஆனால் சூப்பராக நல்லா மெதுவாக பூவாக இருக்குது. இந்த மாதிரி சுடுதண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் பிசைஞ்சு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பிழிஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.